துர்வாசர் மகாமுனிவராகப்பட்டவர் சத்திய லோகம் சென்று ஐமுக பிரம்மதேவனுக்கு சாபத்தை கொடுத்து விட்டு ஏதோ கைலாயை தேடி செல்ல கைலாயத்தை ஆண்டு வரக்கூடிய 2011 நேத்திர வகித்த முகாதிராக பரம கடவுள் தற்பார் கல்லுக்குள் கற்புக்குள் முட்டைக்குள் கருவுக்கு அன்றாடம் இளவிடாமல் மடியான அது சங்கரன் சதாசிவன் நிமலன் என்று சொல்லும்படியான கைலாயமே கோயில் காலையே வாகனம் அது கங்கா தேவிய சடையிலும் பார்வதி இடையிலும் தரித்து நான் ஆள் யார் தெரியுமா? நான் கைலாய வாசரி இவர் கைதலில் பழி நான் எங்க குண்டு வதறேன், நான் சப்பு வதறேங்க. இந்த பாருங்க சப்பி வைக்கிற மாதிரி அந்த சப்பு அவன் தான் குண்டு வதறான். அதுக்கு இல்ல இதெல்லாம் குண்டு வதறான் குண்டாக்குறான் பாரு, நான் சப்பு வதறேன். செய்யக்கூடிய தொழில வருமானம் இல்லன்னா மத்தவங்க எல்லாம் தொழில மாத்தி செய்வாங்க. அந்த வேலைக்கு கிளம்பி வருமானம் உள்ள தொழில கண்டிப்பா செய்வேன். வருமானம் உள்ள தொழில மாற்றி செய்துதான் அவனை என்ன பொழுப்பு பழைக்கணும்ல. அதனால உனக்கு அந்த தொழில தான் நல்ல வருமானம் தான், நீ அதையே செய்யலாம். அவர் தான் கஸ்டமர் புடிச்சு விடுறாரு. சபையை பார்த்தாயா? வட்ட சபையாக பாவிக்கிறாய். பூரா வட்ட வட்டமா திட்டு திட்டா பணியில படுத்துன்னு கிடக்குதுங்க. அடாத பணியிலும் விடாமல் குத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறார். இதோ ஆடூர் குலப்பாக்க புண்ணிய சாஸ்திரம் இருக்கிறது. இந்த சாஸ்திரம் எதற்கு ஒப்பானது? கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழும் ஊர். 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 ஜோதி மணிமாடங்கள் தோன்றும் ஊர். நீதியில் எல்லா பக்தர்கள் வாழும் ஊர். நான் மறைகளும் போதும் ஊர் வில்லி புத்தூர் எனும் வேதங்கோளூர் என்று உரைப்பார்கள். ஆமாங்க, வேதம்
பாரதத்தை தமிழாக்கம் செய்த வில்லி ஆழ்வார் பிறந்த புத்தூருக்கு சமம் பொருந்திய. புத்தூருக்கு போயிருந்தீங்க சமம். என்ன இதிகாசங்களுக்கும் புராணங்களுக்கும் வித்தியாசம் உண்டு. வித்தியாசம் உண்டுங்க. என்ன வித்தியாசம்? புராணங்கள் என்பது இப்படி எல்லாம் இருந்திருக்கலாம் என்பது கற்பனை. கற்பனை. ஆனால் இதிகாசம் என்பது இப்படி எல்லாம் வாழ்ந்தார். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு இடம் இருக்கும். ஆமா, இடம் இருக்குதுங்க. ஒரு நிலம் இருக்குன்னு வச்சுக்க, 1 ஏக்கரு. அந்த இடம் அங்கவே தான் இருக்கும். அங்கதான் இருக்கும். ஆனா கிட்டத்தட்ட 10 பேர்ல பட்டா மாதிரி இருக்கும். 10 பேர்ல. ஆனா அது மூலப்பத்திரத்தை பார்த்தோம்னா முதன்மையா யார்கிட்ட இருந்தோ அவங்ககிட்ட இருக்கும். இதுதான் ஆதாரம். இப்பேற்பட்டதுதான் இதிகாசம் என்று சொல்லக்கூடிய அது ராமாயணம் மகாபாரதம். ராமாயணம் மகாபாரதம். மனிதன் எப்படி எல்லாம் வாழ வேண்டும், எப்படி எல்லாம் வாழக்கூடாது என்பதற்காக பாரதத்தை பார்த்தார். எப்படி ஆகிலும் கிரந்தகமொழியில் இருந்த பாரதத்தை தமிழாக்கம் செய்தாக வேண்டும் என்று வராட்கொண்டார்மதி மன்னன் பார்த்தார். இந்த பாரதத்தை யாரிடத்தில் உரைத்து நாம் தமிழாக்கம் செய்வது அப்படி என்று கேட்கும் பொழுது பார்த்தார். இந்த பணம் பதவி பட்டை யார் வருதோ கூடவே சேர்ந்து கொஞ்சம் திமுரு புள்ளி ஓட்டுற மாதிரி பார்த்தார். ஆரிய குலத்திலே பிறந்தவர் புத்தூரிலே வில்லி ஆழ்வார் ஒருவரே இதை தெளிவர கிரந்தகமொழி உணர்ந்தவர். அவரை அழைத்து பாரதத்தை எழுத வைக்க வேண்டும் என்று அவரை அழைத்து பாரதத்தை எழுதும் பொழுது முதலிலே தொடங்கி வாயை மூடிட்டு வாய நீ ஊத்தி காட்டும். பாரதத்தை எழுத தொடங்குகிறார். முதலிலே தொடங்கி 18 யுத்தத்திலே துரியோதனுடைய தொடையை பீமனுடைய தன் கையில் இருந்த கவையால் அடித்து முறைத்து சமர்பஞ்ச வடிவிலே துரியோதனன் வேதனைப்படுகிறார். தமிழாக்கம் செய்த வில்லி ஆழ்வார் அதை நினைச்சு அழுதாரு. உடனே வராட்கொண்டார்மதி மன்னன் பார்த்து கேட்கிறார், துரியன் செய்த கொடுமை எல்லாம் உணர்ந்திருப்பீர்கள். அவனுக்காக பரிஞ்சதுக்காக நீங்க உடனே உரைத்தார். ஐயா, நான் துரியோதனை நினைத்து அழவில்லை, நான் என்ன நினைத்து அழுது கொண்டிருக்கிறேன். காரணம் என்னன்னு கேட்டா, துரியோதனை எப்பேற்பட்ட ஆளு. இல்லையா அஸ்திராபுரம் 66,000 வீடு, ஒரு வீதிக்கு 66,000 வீடு, சதுரத்துக்கு சதுரமான நாடு. மன்னர்களுக்கெல்லாம் மன்னனாக திகழக்கூடியவன் வணங்காமுடி சேகரன். வெங்கல சரீரம் அடைத்தவன், கையிலே தனரேகையுடன். துரியனுக்கே இந்த நிலை என்றால் நாளை எனக்கு எந்த நிலை வருமோ? நாமெல்லாம் 3 சென்ட் இடம் தான் வச்சிருப்போம். கூட போறவருக்கு பாகம் கொடுக்கறதா இருக்குன்னு சொல்லிட்டு ஆளு வச்சு எடுத்துருவாங்க, சூனி வச்சு எடுத்துறாங்க. ஒரே ஒரு எலுமிச்சு பயம் போதுங்க, விஷத்தை கொடுத்து சாவச்சிடுறா. இந்த பையன் உண்மையிலே அதுதாங்க பண்ணான். 6 சென்ட் இடத்துல இவன் சென்டர்ல ஊடுங்க, எங்க பொது ஊடு. என்ன 3 பேரும் அவன் காலி பண்ணிட்டு நான் தாங்கிறேன் அந்த வீட்டுல. இப்ப 1.5 சென்ட் இடத்துக்கே வேலை பண்றான். ஆமாங்க, சத்தியமா சொல்றாங்க. அண்ணன் 3 பேர் வெளியில ஓட்டி விட்டான். பழைய வீட்டுல நான் தான் இருக்கிறேங்க. ஆனால் நாளை எனக்கு எந்த நிலை வருமோ அதனால் இனிநாள் இந்த பாரதத்தை தமிழாக்கம் செய்வதாக கிடையாது. அப்படி என்று பாரதத்தை அமங்கலமாக முடிக்க கூடாது என்பதற்காக 64 செயலிலே தர்மருக்கு மகடாபிஷேகத்தை சுட்டி பாரதத்தை முடித்து வைத்தார். 18 பருவத்திலே 10 பருவம் 18 யுத்தத்தோடு முடித்தாராம். மீதி 18 பருவத்தையும் நல்லா பிள்ளை ஆறுமுகம் ஐயா அவர்கள் தமிழகம் செய்து முடித்தார். இப்பேற்பட்ட பாரதத்தை தமிழாக்கம் செய்து அதோ வில்லி ஆழ்வாருக்கு சமம் பொருந்திய அத்துணை நல்ல உள்ளங்களுக்கு அதோடு மட்டுமல்ல, இன்னும் குலப்பாக்கம் புண்ணிய சேஸ்திரத்தில் எழுந்தருளிய இன்னும் புடவக்காரி அம்மன் தற்போது இந்த கோவிலுடைய நிர்வாகத்தை கண்காணித்து வரும்படியான இன்னும் திருவாளர் தேவராஜி சுவாமி ஐயா அவர்கள் என்ன சொல்வாக்கு நல்லா இருந்தாதா? ஐயோ கடவுளே, நல்லவருங்க. நான் வந்து உடனே பாத்துங்க, அந்த போட்டோ புரட்சி பார்த்துட்டு தான் வந்தோம்.
எத்தனையோ ஆலயங்களுக்கு கூத்தாடி இருந்தாலும் சரியே இந்த குலப்பாக்கத்தில் மட்டும் கிட்டத்தட்ட மலையனூர்ல பாக்குற மாதிரி இருக்கு. நானும் வந்து ஆடணும் அங்க இருக்குது பாரு அந்த மாரியக்கா கோயில் அங்க வந்து ஆடுங்க இப்பதாங்க வந்துக்கிறேன். இன்னும் அது அம்மனுக்கு தொண்டராக இருக்கும்படியான அவருடைய பாதத்திற்கும் இன்னும் சத்த கன்னி நாடக சபா குழுவிற்கு சார்பாக அடியேன் திருமணத்திற்கு வந்தனர். எனக்கு தெரியாது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோளூர் வட்டத்தை சார்ந்த திருமுருகன் நாடக சபா காலம் சென்ற கதிர்வேல் நாடக பேராசிரியர் அவங்க பையன் இளையராஜா சொல்ல கண்டம் போவான். அவங்க அப்படிதான் பாப்பாரு செய்தா கேட்கவில்லை. ஒரு நாளைக்கு வழி என்றாலும் வழியா, இரு நாளைக்கு கேள் என்றாலும் இடும்பையூர் என்பையரே உன்னோடு வாழ்தல் அறிது. அவ்வையார் சொன்னாங்களா, பங்காளி வரப்பு தகராறுல சொல்லுவாங்க. காலைல கழனி பக்கம் வந்து பாரு, உன்னை வெட்டி மடவாயில வைக்கல. உங்க அம்மா 999 பேருக்கு முந்தாணி போட்டு பெத்தாங்க. ஆனா அவனோட கூட நல்லதுல இல்லாத போனாலும் கெட்டதுல ஒண்ணு சேர்ந்து வாழ்ந்துடலாம். காலம் எல்லாம் கூடவே இருக்கிறவங்கள மாதிரி சதிகாரம் கூட எல்லாம் கூட குடும்பம் பண்ணிடலாம். ஆனா இவங்க எல்லாம் எங்கெங்கயோ பிறந்தாங்க. இவங்க எல்லாம் சரி கட்டி வாழ்ந்துடுறேன். நான் பிறக்கும் போதே என்னுடன் பிறந்த ஒரு ஆளை என்னால சரி கட்ட முடியல. அந்த ஒரு ஆளும் தெரியல. இந்த ஒரு ஜான் வயிறு பார்த்து சொன்னாங்களா, இந்த வயிறு நைட் நல்ல பிரமாதமான சாப்பாடு. இந்த சுவை நாளைக்கு வெஜிடபிள் பிரியாணி சாப்பிட்டோம். இந்த சுவை நாளைக்கு கிடைக்குமா கிடைக்காதோ தெரியல. ஒரு 2 நாளைக்கு சேர்த்து எடுத்து வச்சுக்கினால வயிற்றுல இடம் இல்ல. வந்தது நேரமாயி போச்சு. உடம்பு சரியில்லை. ஒருவேளை பட்னி கடந்தா இந்த உடம்பு வணக்கத்துக்கு வரும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. ஒருவேளை பட்னி கடந்தாலும் கேட்க மாட்டேன். ஐயோ கவான் நின்னுதுங்க பாதி நேரத்துல. இந்த மாதிரி ஒன்ன மாதிரி புறம்போதுக்கிட்டெல்லாம் நான் பேச்சு வாங்கி திட்டு வாங்கி அலைய வேண்டியதா இருக்குது. அப்ப நீ ஒரு ஆளு என் கூட போறதுல எனக்கு இந்த வேலையே இல்ல அப்படின்னு. அந்த மாதிரி இந்த வயிற்றுக்கு வனவாசம் போட்டு இதுதான். ஆமாங்க மறந்தே போடுங்க. என்னடா விழுதி பார்த்தேன். எல்லாம் விழுதி பார்த்தேன். உடம்பு இல்லை சட்டை. நீங்க போய் சொல்லுங்க போட்டேன். தெரியுமா சொல்லுங்க விளக்கமா.
சாமி தெரிஞ்சு போச்சுங்க உங்க விளக்கம். தெரிஞ்சுக்க கேக்குறீங்க. அக்கால ஏறினோம். வேற எங்கேயுமா எனக்கு இடம் கிடைக்கல. எடுத்த வார்த்தைகள்லாம் சொல்றேன் பாருமா. அடா நீ வேற இங்க இருந்து போய் சாயங்காலத்துல உக்கால யார சொல்லுங்க. நீங்க ஏறக்கூடிய வாகனம் அக்காலை. காலை ஏறினோம். காலை மாடுக்குது பாருங்க அதுங்க. அக்காலை ஏறினோன் அம்மானை கரம் பிடித்தோம். சொக்காயை கக்கத்தில் சொருகினான். சொக்காயை கக்கத்தில் சொருகினோம். மிக்க மிக்க நக்கினான். அதெல்லாம் சொல்லுங்க. ஆழகால விஷத்தை நக்கனீங்களா? அது மிக்க மிக்க நக்கினான். ஆட்டமாடி ஆட்டமாடி ஆலம்பால் உண்டு. ஆலம்பால் உண்டு. காட்டில் குடியிருப்பான் கான். சுடுகாட்டிலுங்க 2011 நேத்திர மகத்த முக்காதிரேக பரம கடவுள் அப்படின்னு தெரியுதுங்க. கைலாயமே கோயில் காலையே வாகனம். அதோ 2016 நேத்திரத்தை படைத்த ஆமாங்க முக்கந்தாராஜே பரம கடவுள் பார்வதா தேவியை இடையிலும் அதோ கங்காபவனி சபையிலும் தரித்தலாம். ஆமாங்க பாமர மக்களுக்கு தினந்தோறும் இடைவிடாமல் அதோ படியளக்கும்படியான பரம்பொருள். ஆனால் இப்படிப்பட்ட தருணத்திலே சத்தாசி வாழ்ந்து நபாகோ சத்தாசி வாழ்ந்து நபாகோ ஆனால் தஞ்சம் என்று யார் ஒருவர் அவருடைய பாதத்தை தொடுகின்றார்களோ அவருடைய குறையை தீர்த்து அவருக்கு வரக்கூடிய வினைகள் எல்லாம் அதோ சூரியனை கண்ட பனி எப்படி விலகுகிறதோ அப்படி விளக்கக்கூடியவள். மாதந்தோறும் அமாவாசை என்று இந்த அம்மனை ஊஞ்சலிலே அமர்த்தி இவள் சுற்றி எங்கும் விளையாடோ. ஜீவனோடு நலமாடும் பக்திய துணிப்பதற்கு அப்படி இல்ல விடலை நிலை என்றே நேசிக்கும் பல்லாத நெஞ்சை புலையலால் இவ்வுலகில் கொல்லாமட நோயால் சோர்வுற்றலையும் அல்லல் எல்லாம் அறிவாய் எடுத்தறியும் எம்பெருமாளே அப்படி ராமலிங்க அடிகளாருக்கு சமம் அருமை மைத்துனர் ராமசாமி சீதா அவர்கள் அதோ அங்காரமனுக்காக படுத்தப்பட்ட அதே போல் மகாராஷ்டிராவுக்கு நன்மை பொருந்திய எல்லாம் உட்கார்ந்து நாடகம் அது சிவனுக்கு குத்து விடுத்த பிறகு கபாலம் தன்னுடைய அதோ தாயாருடைய கரத்திலே இறங்கும் தருணத்தை பார்த்து அந்த அம்மனுடைய பாதத்திலே விழுந்து அல்லையே இந்த நிலை எங்களுடைய குடும்பத்திலோ எங்களுடைய உறவினருக்கோ யாருக்கும் வரக்கூடாது என்று அந்த அம்மனை மனதார வேண்டிக் கொண்டால் நிச்சயமா அந்த நிலைமை யாருக்குமே வராது. என்ன நாடகம் கடைசியா அதை பாக்குறதுக்காக தான் நாடகம் வச்சுக்கிறாங்க. அதனால் அப்பேற்பட்ட அம்மனர்கள் கிடைக்க வேண்டும் என்று அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் சப்தக்கன்னி நாடக சபா குழுவின் சார்பாக அடியேன் சிறுவத்திற்கு இதனால் வரையிலும் இல்லாத ஒரு பெரிய சந்தோஷம் எனக்கு. அது என்னமோ தெரியல. இதனால் வரை எனக்கு இவ்வளவு மன சந்தோஷம் இருந்ததே கிடையாது. அவங்க அப்பாவை சேர்த்து போட்டாங்க, அவங்க தாத்தாவை கேட்கறேன். அதுக்கு இல்ல, எவன் செத்தாலும் இந்த சிவன் சாவது கிடையாது. அது உண்மைதான். எவனே என்பதை விட சிவனே என்றால் நிச்சயமாக அவனுக்கு முக்தி உண்டு. ஏன்னா அவருக்கு ஒரு பேர் வந்து தட்டான்னு ஒரு பேருங்க. ஏன்னா தட்டாம குடுக்கறதால தான் அவனுக்கு ஒரு பேர் தட்டான்னு வச்சுக்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்னங்க, நான் எதுக்காக சுடுகாட்டுல குடியிருக்கேன்? எதுக்குங்க?
ஐயா, டேய், சுடுகாட்டு எதுக்கு? நான் சுடுகாட்டுல குடி இருக்கிறதுக்கு காரணம் என்ன? எனக்கு தெரிஞ்சு போச்சு. என்ன? உங்க அப்பா ஆட்டாடி பாவம் சம்பாதிச்சு நல்லா ஊர் ஊரா ஆண்டாரு, எல்லாம் வாங்கினாரு சம்பளம். ஆமா கள்ளங்க அவர்த்து எல்லாருக்கும் செலவு பண்ணிட்டு போட்டாரு. ஆமா அதனால வாங்கி வைக்கல, அதனால சுடுகாட்டுல கிடக்குறீங்க. அவர் என்னைக்கு ஆரம்பிச்சாரு? கிட்டத்தட்ட அவரால இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்கள் வாழ்ந்து ஐயா கொண்டு சாமி, உங்க அப்பனை நான் குறையே சொல்ல மாட்டேன். நீ அந்த 100 ரூபாய் கொடுத்தா நான் சந்தோஷப்படுவோம். இல்ல, உனக்கு எனக்கு கொடுக்கணும்ன்ற எண்ணம் தான். ஆனா குடுக்கிற பணம் ஒழுங்கான இடத்துக்கு போய் சேர்ந்தா இன்னும் 10 ரூபாய் கடன் வாங்கி கொடுக்கலாம். 12 மணிக்கெல்லாம் அங்க போயிடுறோம். ஒழுங்கான இடம்னா எங்க இரு? இங்க இருந்து போகும்போதே முகவரில இறங்கி அந்த கொட்டை கொடுத்துட்டு போயிடுறோம் 200 ரூபாய். ஏங்க என்ன சொல்லிக்கிறாங்க பழமொழி? குடியும் கொடுத்தனமா இருந்தாங்க, அதான் குடியும் கொடுத்தனமா இருக்கிறாங்க. நான் என்ன பண்றது? பழமொழியை கடைபிடிக்கிறோம். பண்ண மேல சொல்ல மாட்டோம். ஆனால் உன்னை போல் அகம் பிடித்தவர்கள் கடவுள் என்பதே இல்லை என்று உரைப்பார்கள் இல்லையா? கடவுள் என்பதே இல்லை. எத்தனையோ அக்கிரமம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கும் கடைசியில் நான் முத்தியை கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே நான் சுடுகாட்டில் அமர்ந்திருக்கிறேன். ஓஹோ, சரிங்க. அதனால் இன்றைய தினத்தில் நான் பாமர மக்களுக்கு படியளக்க செல்ல வேண்டும். இந்த சந்தோஷத்தை என் மனைவியை அழைத்து, ஏய், உனக்கு எத்தனை மனைவி? எனக்கு ஒண்ணு தான் கேக்குது. எனக்கு 2 மனைவி. மனைவியிலே ஐயா அது தாலி கட்ட கிடையாது. நானும் 2 வச்சுக்கலாம் தான் நினைக்கிறேன். என் மச்சிஞ்சு ஒத்துக்க மாட்டேங்கிறான். கதை வருவோம். 2 மனைவியிலே சீக்கிரம்